பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்துல ஒரு எம்பி அழுது பேசினாரு அப்படின்னு. இந்த அளவுக்கு அடி வாங்கின ஒரு நாடு நாங்க பேச்சுவார்த்தைக்காக கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றப்போ அதை மதிச்சு போறதுதான் ஒரு கரெக்டான ப்ரொசீஜரா இருக்குன்றதுனால மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க போயிருக்காங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம நாம இருக்கிறதுல ஃபால்ஸ் நியூஸ் எல்லாம் பரப்புறது எந்த வகையில நியாயமா இருக்கும்? சரி, எல்லாரும் சொல்றது என்ன? ட்ரம்ப்னால தான் இந்த விஷயம் நடந்துச்சு, ட்ரம்ப் சொன்னதுனால தான் இந்த போரே நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு. ஆனா அவர் சொல்லி 3 மணி நேரத்திலேயே பாகிஸ்தான் இந்த சீஸ்ஃபயரை வயலேஷன் பண்ணி நிறைய இடத்துல தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. இங்க பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் வயலேஷன் நடந்துகிட்டு இருக்கப்பவே அந்த பக்கம் பாகிஸ்தான் பிரதமரான சபாஷ் ஷெரீப் மக்கள் எல்லாரையும் வீடியோ கான்பரன்ஸ் வழியா சந்திச்சு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன், ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன், அமெரிக்காவுக்கு, சைனாவுக்கு, அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை போடுறாரு. ஆக மொத்தம் அடி வாங்கினவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இருக்கவங்கள நம்ம கேள்வி கேட்கல. ஆனா அதுக்கு பதிலா நம்ம நாட்டுல கை வச்சாங்கன்றதுக்காக மொத்தமா அடியை கொடுத்து நமக்காக போராட்டம் பண்ணவங்கள நம்ம எவ்வளோ கேள்வி கேட்க முடியுமோ நம்ம தரப்புல இருந்து அவ்வளோ கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்பவும் சலிக்காம அவங்க ஒவ்வொரு ப்ரூஃபா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, உலக நாடுகளுக்கு சமர்ப்பிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நம்ம நாட்டு மக்களை நம்ப வைக்கிறதுக்காகவே அவங்க அவ்வளோ ப்ரூஃபை சமர்ப்பிக்க வேண்டியதா இருக்கு.